கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அத்தியாயம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலம் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாசித்த இந்த வசனத்தின்படி நாங்கள் சில மணித்துளிகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்டு நாங்கள் புது பலம் அடைந்து எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து உயர எழும்பி ஆண்டவரே பறக்கத்தக்கதான ஒரு கிருபையை இந்த நாளிலே எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற என்னையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவரீர் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்து கேட்டதான இந்த வசனம் நம் எல்லாருக்கும் மிக பரிச்சயமான மிக தெரிந்த ஒரு வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். மிக அருமையான ஒரு வசனம். நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் நினைப்பதற்கு அரிய அதிசயமான கிரியைகளை செய்த ஒரு 10 பரிசுத்தவான்களை வேதாகமத்திலிருந்து மிகச் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 41 வாசிக்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். பாருங்கள், எவ்வளோ அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த 10 புருஷர்களும் வேதாகம புருஷர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 20:22 தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இப்படி நிறைய வசனங்கள் வேதாகமத்திலே காணப்படுகிறது. நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற அந்த நபர்களில் முதலாக நோவா தன்னுடைய குடும்பத்தை அழிவு நின்று காத்து ரட்சிப்பதற்காகவும் உலகத்தில் வரப்போகக்கூடிய ஒரு அழிவு நின்று தங்களை தப்புவித்துக் கொள்வதற்காகவும் அவர் காத்திருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நோவாவுக்கு 600வது வயதிலே 2ஆம் மாதம் 17ஆம் தேதி மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறந்தன என்று ஆதியாகமம் 7:11 வாசிக்கிறோம். அதற்கு பிறகு 7:12 வரும்போது 40 நாட்கள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்ததென்று காணப்படுகிறது. அதன் நிமித்தமாக ஜலப்பிரளயம் உண்டானதென்று ஆதியாகமம் 7:17 வாசிக்கிறோம். இந்த அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது பேழையை செய்வதற்கு மாத்திரம் நோவா 370 இருந்து 378 நாட்கள் அவர் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு பேழைக்கு உள்ளே அவர் 40 நாட்கள் இருக்கிறார். 180 நாட்கள் ஜலம் பூமியின் மேல் பிரவாகித்து கொண்டிருந்தது என்று 7:24 வாசிக்கிறோம். பாருங்க, 178 நாட்கள் பேழை செய்வதற்கு 40 நாட்கள் அந்த பேழைக்கு உள்ளாக, அதற்கு பிறகு 180 நாட்கள் ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் 8ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தில் 150 நாட்களுக்கு பிறகு தண்ணீர் வடிந்தது என்று வாசிக்கிறோம். தன்னுடைய 601வது வயதிலே 1ஆம் மாதம் 1ஆம் தேதி 8ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, வயதிலே இந்த தண்ணீர் வடிய ஆரம்பிக்கிறது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதி தான் பூமி காய்ந்தது என்று 8:14 வாசிக்கிறோம். இப்படியாக 378 நாட்கள் பேழை செய்ய பொறுமையுடன் காத்திருந்த நோவா, அதற்கு பிறகு 40 நாட்கள் ஜலப்பிரவாகம், அதற்கு பிறகு 150 நாட்கள் அந்த தண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது, 10 மாதங்கள் வரை வடிந்து கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் அவர் வெளியிலே வருகிறார். அவர் பொறுமையுடன் இந்த காலகட்டத்திலே அவர் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். இதனுடைய பலன் என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால், நோவாவுடைய முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது.
முழு குடும்பமும் அந்த ஜலப்பிரளயத்தின் அழிவு நின்று தப்புவிக்கப்பட்டது. அதோடு கூட மாத்திரமல்ல, நோவா அந்த முழு உலகத்தையும் அவர் சுதந்திரித்து கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ரட்சிப்பையும் நாம் காத்து கொள்ள முடியும், மற்றவர்களையும் நாம் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர முடியும். ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள், மனைவிமார்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் அல்லது உறவினர்கள், நண்பர்கள், சுற்றிலும் வசிக்கிற ஜனங்கள், நம்மில் தொடர்பு வைத்திருக்கிறவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள் எல்லாருடைய ரட்சிப்புக்காக தேவ சமூகத்திலே நாம் காத்து ஜெபிக்க கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது அநேகரை நாம் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த முடியும். இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிற பரிசுத்தவான் மோசே தேவ சமூகத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் தண்ணீர் குடியாமலும் அப்பம் புசியாமலும் 2 தடவை அவர் காத்திருக்கிறார். அவர் தேவ சமூகத்தில் எதற்காக காத்திருக்கிறார் என்றால், நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும். யாத்திராகமம் 24:16-18 வரை வாசித்து பார்ப்பீர்களேயானால் முதலிலே அவர் அப்படி காத்திருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறார். பின்பு அவர் அந்த 10 பலகைகளை உடைத்து விடுகிறார் கோபத்திலே. திரும்ப பெறுவதற்காக திரும்ப 34ஆம் அத்தியாயம் 28வது வசனத்திலே திரும்பவும் அதே போல 40 நாட்கள் காத்திருக்கிறார். இதன் நிமித்தமாக மோசே அநேக காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். பாருங்க, நியாய பிரமாணங்களை பெற்றுக்கொள்ளுகிறார். 40 வருடங்கள் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை, கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்துகிற ஒரு அருமையான அனுபவத்தை பார்க்கிறோம். 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை வெளியிலே கொண்டு வருகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அவரை குறித்து சொல்லப்பட்ட சாட்சிகள் மெய்சிலிருக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியிலே மிகவும் சாந்தமுள்ள ஒரு மனிதனாய் மாறுகிறார், எங்கும் உண்மை உள்ள ஒரு மனிதராய் மாறுகிறார். பாருங்க, மிக அவருடைய முகப்பிரகாசத்தை பார்க்க முடியாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் என்கிற தெய்வீக மகிமையை பெற்றவராய் காணுகிறார். கடைசியில் அவருடைய முடிவில் அவருடைய சரீரத்தை கர்த்தரே அடக்கம் செய்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது இந்த வேதத்தை முதலாவது நன்றாக நாம் விளங்கி கொள்ள முடியும். வேதத்தை நன்றாக விளங்கி கொண்டால்தான் நாம் நம்மை காத்து கொள்ள முடியும். இன்றைக்கு நூதன உபதேசங்கள் மலிந்திருக்கிற, கள்ள உபதேசங்கள் மலிந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே நீங்களும் நானும் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த கள்ள நூதன உபதேசத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். இரண்டாவதாக, அந்த சத்தியத்தை நாம் விளங்கி கொண்டால்தான் மற்றவர்களை நாம் சத்தியத்திலே வழிநடத்த முடியும். மோசேயை குறித்து சொல்லும்போது, எங்கும் உண்மை உள்ள மனிதன், பூமியிலே மிகவும் சாந்தம் உள்ள மனிதன், அவனுடைய முகப்பிரகாசத்தை காண முடியாத அளவுக்கு தேவ மகிமையை பெற்றவன். இதே போன்ற குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற நபர் யோசேப்பு. எல்லாரை குறித்தும் உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். எனவே நான் முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோசேப்பு ஆதியாகமம் 37ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், தன்னுடைய 17வது வயதில் தன்னுடைய சகோதரர்களால் அவன் ஏமாற்றப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, குழியிலே தூக்கி போடப்பட்டு, கடைசியில் அவனை விற்கப்பட்டு அடிமையாக எகிப்து தேசத்திற்கு நேராய் கடந்து போகிறான். பாருங்க, அதற்கு பிறகு போத்திபாருடைய வீட்டில் கொஞ்ச நாட்கள், சிறைச்சாலையில் கொஞ்ச நாட்கள், இப்படி அவர் கழித்த ஆண்டுகள் 13 ஆண்டுகள். ஆதியாகமம் 41-46 வாசிக்கிறோம். தன்னுடைய 30வது வயதில் தான் அவர் பார்வோனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். இந்த 13 ஆண்டுகள் யோசேப்பு அவர் முறுமுறுக்கவில்லை, தன்னை செய்த சகோதரர்களை சபிக்கவில்லை, யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு அடிமையாக விற்கப்பட்டு ஒரு கைதியாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் கடந்து போகிறார். அந்த காத்திருப்புக்கு பிறகுதான் ஆண்டவர் அவரை முதல்ல பிட்டில் போட்டாங்க, அப்புறம் பிரிசனில் போட்டாங்க, மூன்றாவதாக பேலஸுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். குழியில் இருந்து
குழியிலிருந்து சிறைச்சாலைக்கு அனுப்பி சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு அனுப்புகிறார். அவர் காத்திருந்த ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் 17வது வயதில் சொப்பனங்களை காண்கிறார். ஆனால் அந்த சொப்பனங்களினுடைய அர்த்தம் எப்பொழுது நிறைவேறுகிறது என்றால் 13 ஆண்டுகள் கழித்து தான் அவர் அந்த சிங்காசனத்திற்கு நேராக செல்லுகிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள், சொப்பனங்கள், வாக்குத்தத்தங்கள் உடனே நிறைவேறாமல் இருக்கலாம். நாம் பொறுமையோடு கூட காத்திருப்போமேயானால் தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையோடு இருக்கும்போது ஒரு நாளிலே ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துவார். நம்மை சிங்காசனத்திற்கு நேராக அழைத்து செல்வார். நம்மை ஆசீர்வதிப்பார். 4வதாக யோபுவை குறித்து நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோபு 1ஆம் அத்தியாயம் 18-19 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவருடைய பாடு உபத்திரவங்களுடைய காரியங்களை பற்றி அங்கே முடிவடைகிறது. ஆனால் அவர் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்றால் 42ஆம் அத்தியாயத்தில் 16-17 வசனங்களில் வரும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறார் என்று வாசிக்கிறோம். யோபுவனுடைய ஆயுசு நாட்கள் 140 வருடம் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த 140 வருடங்களில் 14 வருடங்கள் அவர் வேதனையோடு வாழ்கிறார், நோயோடு வாழ்கிறார். அவர் எல்லாவற்றையும் இழந்து வாழ்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் ஆண்டவரை சபிக்கவில்லை. மனைவி சொன்ன பிறகும் கூட அவருடைய உத்தமத்தில் அவர் உறுதியாய் நின்றார். பாருங்க, அவருடைய வாய்ஸ் நாளில் 1/10 ஆஃப் அவருடைய லைஃப், அவருடைய லாஞ்சிவிட்டி 140 வருடத்தில் 14 வருடங்கள் பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், பரிகாசங்கள், அவமானங்கள் இவைகள் எல்லாம் அனுபவித்து கடைசியில் அந்த பாடு உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் பெறுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், கேலி பேச்சுகள் நம்மை நோக்கி வரும்போது பொறுமையோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்போமையானால் ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகிறவர் 5வது நபர் தானியேலை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தானியேல் 8:26 வாசிக்கும்போது தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனிதனாய், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற மனிதனாய், தரிசனங்களை காண்கிற மனிதனாய் காண்கிறார். நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. ஆனால் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும். அநேக நாட்கள் தானியேல் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். 9:24 நீங்கள் வாசித்து பாருங்கள். தரிசனம் நிறைவேற 70 வாரங்கள் செல்லும் என்று பிற்காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை அவர் தரிசனங்களாக காண்கிறார். தானியேல் 12ஆம் அத்தியாயம் 10-13 வரை வாசித்து பார்க்கும்போது குறிப்பாக 12வது வசனத்தில் 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் தரிசனங்கள் நிறைவேறுகிறது. நாம் அடைய வேண்டிய அந்த ஆவிக்குரிய இலக்கை நம்மால் அடைய முடிகிறது. தானியேல் 10ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் என்று இந்த காத்திருக்கிற காலகட்டங்களில் பிசாசு தானியேலோடு போராடுகிற அனுபவத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். பின்பு மிகாவேல் என்கிற அந்த பிரதான தூதனுடைய உதவியோடு கூட நான் அங்கே வெற்றியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். ஆதலால் பெர்சியாவின் ராஜாக்கள் நாட்களில் நான் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார். பிசாசினால் வந்த போராட்டம், உலகத்திலிருந்து வந்த போராட்டம், இதற்கு இடையில தான் அவர் சிங்க கெவியிலே போடப்படுகிறார். தேவனை ஆராதிப்பதில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தன்னுடைய வழக்கத்தின்படி எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து தான் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே ஆண்டவரை 3 தடவை அவர் ஆராதித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் ராஜாவை தவிர வேற யாரையும் ஆராதிக்க கூடாது. அவர் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும், அதான் தரியு ராஜா சொல்லும்போது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன்
உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருந்தாரா என்று கேட்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். எனவே காத்திருக்கிற அந்த கிருபை இருந்ததுனால தான் தானியேலுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்கன்னா, அவர் அடிமையாயிருந்த தேசத்துல 3 ராஜாக்கள் மாறினார்கள். ஆனா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், பிரதம மந்திரி போன்ற ஸ்தானத்துல தானியேல் தான் அந்த 3 ராஜாக்களுக்கும் கீழே இருந்தார். நினைத்து கூட நம்ம பார்க்க முடியாது. இப்பொழுது எதிர்கட்சி தலைவர் ஒருவர் இருக்கிறார், பிரதமர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒருவர் பிரதமராக இருப்பது நடக்க முடியாத ஒரு காரியம், உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியம். ஆனால் அந்த காரியம் கூட தானியேலுடைய வாழ்க்கையில நடந்ததென்றால் அதற்கு காரணம் அவர் காத்திருக்கிற ஒரு மனிதன். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கும் போது தானியேலுடைய காரியமோ ஜெயமாயிருந்தது என்று வாசிக்கிறோம். சிங்க கெபியில ஆண்டவர் அவரை தப்புவிக்கிறவர். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் அவரோடு கூட உரையாடும் போது சொன்ன மிக முக்கியமான ஒரு அனுபவம் என்னவென்றால், தானியேலே நீ மிகவும் பிரியமானவர், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உனக்கு பதில் வந்தது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், கர்த்தரோடு கூட உள்ள ஐக்கியம் நாம் காத்து கொள்ளும் போதுதான், நீண்ட நேரம் அவரோடு கூட உறவாடும் போதுதான் இதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். 6வதாக அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அத்தியாயம் 50-51 யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் அவன் நீதிமானுமாயிருந்தான். பாருங்க, ஆவியானவர் எவ்வளவு அழகான பதங்களை பயன்படுத்துகிறார். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் காத்திருக்கிறோம்? நாம் பல காரியங்கள், உலக பிரகாரமான நன்மைகளுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுடைய கூட்டம் மிகுதி. இன்றைக்குள்ள உபதேசங்களும் அப்படியே தான் காணப்படுகிறது. ஆனால் நாம் பரிசுத்தம் அடைவதற்காக, தேவனுடைய வரங்களை பெறுவதற்காக, அவருடைய கனிகளை பெறுவதற்காக, அவருடைய சாயலை தரித்து கொள்வதற்காக, அவருடைய திவ்ய ஸ்வாவங்களை பெற்றுக்கொள்வதற்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எத்தனை பேர் காத்திருந்தோம்? இந்த மனிதன் அப்படி காத்திருந்த ஒரு மனிதன். யூதர்களுடைய ஆலோசனையைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அந்த அரிமத்தியா யோசேப்புக்கு இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையில கிடைத்த பலனை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுகிற, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு சரீரத்தை தன்னுடைய கல்லறையில அடக்கம் பண்ணுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெறுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அந்த திறந்த கல்லறை இன்றைக்கும் ஒரு சரித்திரத்தின் சின்னமாக, ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு அடையாளமாக, இன்றைக்கும் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு சாட்சியாக மாறுவதற்கு இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புடைய தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த அனுபவம் ஒரு முக்கிய காரணமாய் அமைகிறது. 7வதாக சிமியோன், கர்த்தருடைய லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் 25-26 வாசிக்கிறேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஏனென்றால் இயேசு அங்கே வந்து விட்டார். இது இயேசு வருவதற்கு முன்பாக இவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆறுதல் வர காத்திருந்தவனாயிருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. பாருங்க, அப்படி காத்திருக்கிறவர்களுடைய அனுபவத்தை பாருங்க. அவங்க நீதிமான்களா இருக்கிறாங்க, அவர்கள் உத்தமர்களா இருக்கிறாங்க, அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க, அவர்கள் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறாங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம். காரணம் என்ன? அவர் தேவ சமூகத்துல காத்திருந்த ஒரு மனிதனாயிருந்தார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இஸ்ரவேலின் மேசியாவாக பார்க்க காத்திருந்தார். ஆனால் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேனே, ஆனால் இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதென்று சொல்லுகிறார். உலக இரட்சகரை காண்கிற கிருபையை அவர் பெறுகிறார்.
கிறிஸ்து பிறப்புடைய நோக்கம் புறஜாதிகளுக்கும் அவர் பிரகாசிக்கிற ஒளியாக, இஸ்ரவேலுக்கு மகிமையாக வருகிறார் என்று இயேசுவை கண்ட மாத்திரத்துல அவர் இந்த குழந்தையை தன்னுடைய கரங்களில் வைத்து கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கிருபையை பெறுகிறார். யூதர்களால் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்று சொல்லுகிறார். அவரது மரண பாடுகளை குறித்து சொல்லுகிறார். மரியாளுடைய இருதயத்தை அது ஒரு ஈட்டி குத்தி ஊடுருவி செல்லும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை, அவருடைய சிலுவை மரண பாடுகளை அவர் முன்னறிவிக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறார். காரணம் என்ன? தேவனுடைய ஆறுதல் வர அவர் காத்திருந்தார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ராஜ்யம் வர காத்திருந்தார். எட்டாவதாக மேலறையில் காத்திருந்த 120 பேர். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அத்தியாயம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள், நீங்கள் தரித்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் மட்டும் நீங்கள் தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார். 2ஆம் அத்தியாயம் 1 வசனத்துல வாசிக்கும் போது அந்த 120 பேரும் ஒருமனப்பட்டு மேலறையில காத்திருக்கிறார்கள். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். தனி அறையில காத்திருக்கிற அனுபவம், அதிகாலையில காத்திருக்கிற அனுபவம், சபையில ஆராதனையில காத்திருக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம் இருந்ததுனால அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அத்தியாயம் 2லிருந்து 4 வரை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். எப்படி இறங்குகிறார்? பலத்த காற்றாய் வருகிறார், பெரும் சத்தமாய் வருகிறார், அக்கினிமயமான நாவுகள், பிரிந்த நாவுகளாய், அபிஷேகமாய் அங்கே ஒவ்வொருவருடைய தலையின் மேல் வந்து அமர்கிறார்கள். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். எனவே பரிசுத்த ஆவியை பெறாத ஒருவர் நீங்கள் என்னை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பீர்களேயானால், அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். அதனுடைய பலன் என்ன என்று பார்ப்பீர்களேயானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலம் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். பாருங்க, அதுதான் மேலான அனுபவம். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிற ஒரு அனுபவம், கிறிஸ்து நம்மிலிருந்து வெளிப்படுகிற ஒரு அனுபவம். அதுதான் சாட்சி. சாட்சி சொல்வதை காட்டிலும் சாட்சிகளாய் இருப்பீர்கள், சாட்சியாய் ஜீவிக்கிற ஒரு அனுபவம். உங்களை காண்கிறவர்கள் இவர் ஒரு கிறிஸ்தவர் போல் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு உங்களுடைய ஜீவியம் மாறும். இவரும் ஒரு கிறிஸ்தவரா என்று சொல்லுகிற அனுபவம் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்றால், அவரால் நடத்தப்பட வேண்டும் என்றால், அவருடைய திவ்ய சுபாவங்கள் நமக்கு வர வேண்டும் என்றால் ஒருமனப்பட்டு காத்திருப்போம். 9ஆவதாக பவுல் அப்போஸ்தலரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலர் தமஸ்கு பட்டண வீதியிலே ஒளியின் மூலமாக, சத்தத்தின் மூலமாக அவர் ரட்சிக்கப்படுகிறார். உன்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே என்று சொல்லுகிறார். பெரும் வெளிச்சம் அங்கே சூழ்ந்து கொள்கிறது. கண்கள் குருடாகிற அளவிற்கு பெரும் வெளிச்சம். அந்த வெளிச்சத்திலே அவர், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று தன்னை தாழ்த்தின போது ஆண்டவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அத்தியாயத்தில் 9லிருந்து 20 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அவன் 3 நாட்கள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் அனினியா தன்னிடத்திலே வருவதற்கு அவர் காத்திருக்கிறார். அது அனினியாவே ஆண்டவர் அழைக்கிறார். நீ போ, நேர்த்தெரு என்கிற தெருவிலே சவுல் என்கிறவன் ஒருவன் இருக்கிறான் என்று அவனை அனுப்புவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை போகச் சொல்லுகிறார். அந்த காலகட்டத்தில் 3 நாட்கள் அப்பம் புசியாதவனாய், தண்ணீர் குடியாதவனாய், கண்கள் தெரியாதவனாய் பவுல் பொறுமையுடன் காத்திருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த காத்திருக்கிற அனுபவம் பவுலிடத்திலே தொடர்ந்து காணப்பட்டது. கலாத்தியர்கள் இந்த நிருபம் 1ஆம் அத்தியாயம் 17-18 வாசிக்கும் போது, தமஸ்கு பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த பவுல், அதற்கு பிறகு அனனியாவால் ஞானஸ்நானம் பெற்ற பவுல், பிறகு பாருங்க, தேவ நடத்துதல் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக கலாத்தியர் 17-18 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் 3 வருடங்கள் அவர் காத்திருக்கிறார். 3 வருடங்கள் எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும், எங்கே செல்ல வேண்டும். எனவே இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும்.
அதனுடைய பலனை நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் கலாத்தியர் 1:24 வாசித்து பாருங்கள். பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பவுலுடைய ரட்சிப்பை கண்டு, பவுலுடைய ஊழியத்தை கண்டு அங்கிருந்தவர்கள் எல்லாரும் யாரை மகிமைப்படுத்தினார்கள்? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்மை காண்கிறவர்கள் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்குகளாக நாம் பிரகாசிக்கும் போது, நம்முடைய நற்கிரியைகளை ஆண்டவர் பார்க்கும்போது, புறஜாதியார் தேவனை அறியாதவர்கள் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். 1:24 கலாத்தியர் 1:24 என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்படி பவுல் தன்னுடைய ஊழிய பாதையிலே பல காலகட்டங்கள் பல இடங்களிலே அவர் காத்திருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். அதனுடைய பலன் என்னவென்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால், புதிய ஏற்பாட்டில் அநேக சபைகளை நிறுவினவர் அப்போஸ்தலராகிய பவுல். 13 நிருபங்களை நமக்கு எழுதினவர். முடிவு வரை நல்ல போராட்டத்தை போராடினவர். வெற்றியாய் ஓடி முடித்தவர். தனக்கு ஒரு நீதியின் கிரீடம் இருக்கிறது என்று விசுவாசித்தவர். 3ஆம் வானவரை எடுத்து கொள்ளப்பட்டவர். இரத்த சாட்சியாக கடைசியிலே தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்தவர். இத்தனை காரியங்களையும் அவர் செய்வதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், பல காரியங்கள் இருக்கலாம், ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். கடைசியாக ஒரு நபரை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 10ஆவதாக கொர்நேலியை பற்றி நாம் வாசிக்கும் போது, கொர்நேலியு அந்த தன் உறவின் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அத்தியாயத்தில் பார்க்கும்போது, கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து என்ன செய்கிறான்? காத்திருந்தான் என்று. யாருக்காக காத்திருக்கிறான்? பேதுரு வந்து சத்தியத்தை அறிவிப்பதற்கு போகிறார் என்று ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு பேதுருவை அழைத்து கொண்டு வருவதற்கு தன்னுடைய வீட்டிலிருந்து நபர்களை அனுப்புகிறார். பேதுரு பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த வரும்போது அவர் என்ன செய்கிறார் பாருங்க, தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் நம்முடைய நண்பர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய ரட்சிப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கடைசியில் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். அந்த பலனை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அங்கே வந்திருந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள், எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள், எல்லாரும் அந்நிய பாஷையை பேசினார்கள், நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களானார்கள். எனவே நாம் தியானித்த இந்த 10 வேதாகம புருஷர்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னவென்றால், உலக பிரகாரமான நன்மைகளாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய நன்மைகளாக இருந்தாலும் சரி, அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்துகிற காரியமாக இருந்தாலும் சரி, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் கர்த்தருடைய தேவனை ஆராதிப்பதிலும் இந்த பல கோணங்களில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் காத்திருக்க வேண்டும். அது எப்படி காத்திருக்க வேண்டும்? கடைசியாக இந்த சங்கீதம் 41 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். யோபுடைய வாழ்க்கையில் அது 14 வருடங்களாயிருந்தது. 14 வருடங்கள் பாருங்க, 14 வருடங்கள் ஒரு மனிதன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் இழந்து, தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் இழந்து, தன்னுடைய சரீரத்தில் வியாதியோடு கூட காத்திருக்கிறான். கடைசியில் முடிவில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறார். எனவே காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றது போல நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அதில் சோம்பல் அடைய வேண்டாம். அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தை தேடுவோம், வேதத்தை வாசிப்போம், ஜெபிப்போம், குறித்த காலங்களில் தேவனை ஆராதிப்போம், நம்மால் முடிந்த மட்டும் தேவனுக்காக ஊழியம் செய்வோம். அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற அனுபவம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு தான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம். எத்தனையோ பேரை சொல்லலாம், மரியாள் ஒரு சாட்சி தான். இன்னும் வேதத்தில் அப்படி நிறைய இருக்கிறது. நான் நேரத்தை கணக்கிட்டு 10 பேரோடு கூட நான் நிறுத்தி கொண்டேன்.
அதுபோல் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த 2026ஆம் ஆண்டில் கொடுத்த இந்த முதல் செய்தி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.